ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பூஸ்ட் ஆஃப் லைஃப் சேனல். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, நம்ம வீட்டில் இன்றைக்கி சண்டே ஸ்பெஷலாக ஐலா மீன் எடுத்துருந்தோம். அந்த ஐலா மீன் வறுவல் எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம நல்லா ஐலா மீனை நல்லா உப்பு போட்டு நல்லா அதோட செதில் அதில் இருக்கிற அழுக்கெல்லாம் போகிற அளவுக்கு நல்லா உப்பு போட்டு நல்லா வாஷ் பண்ணிக்கணும். இந்த மாதிரி நல்லா உப்பு போட்டு நல்லா தேய்க்கணும். ஒரு அகலமான பாத்திரத்தில் போட்டுட்டு அதுக்கப்புறம் ஒரு 3-4 டைம்ஸ் நல்லா அதை தண்ணியில் அலசி எடுத்துக்கணும். நல்லா இந்த மாதிரி நீங்களும் அலசி எடுத்துக்கோங்க. அதில் இருக்கிற தேவையில்லாத வேஸ்ட் பார்ட்டிக்கல்லாம் எடுத்துகிட்டு நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்கிட்டோம். அதுக்கு தேவையான மசாலா பொருட்கள்: மீன் வறுவல் மசாலா, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கொஞ்சம் மஞ்சத்தூள், தேவையான அளவுக்கு உப்பு. கொஞ்சமாக தான் நம்ம உப்பு எடுத்திருக்கோம், ஏன்னா அந்த மசாலாலேயே நமக்கு உப்பு இருக்கும். அப்புறம் கொஞ்சம் அது கூட கரம் மசாலாவும் எடுத்திருக்கோம். ஒரு லெமனை நல்லா புழிஞ்சு விட்டுக்கோங்க இது கூட. அதுக்கப்புறம் எண்ணெய் போட்டு தண்ணி சேர்க்காமல் வெறும் எண்ணெய் மட்டும் ஊற்றி நல்லா மசாலாவை பேஸ்ட் மாதிரி பண்ணிவிட்டு அதை நல்லா நம்ம மீனில் எல்லா இடத்துலையும் ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி நல்லா தடவி விட்டுக்கலாம். நீங்களும் இந்த மாதிரி பண்ணி பாருங்கள். நல்லா ஜூஸியாக சூப்பராக இருக்கும். டேஸ்ட் ரொம்பவே நல்லா இருக்கும். இது கொஞ்சம் பெரிய சைஸ் மீனுனால நல்லா சதப்பற்றோடு இருக்குது. பாருங்கள், இந்த மாதிரி நல்லா எல்லா இடத்துலையும் ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி நல்லா தடவி விட்டுக்கோங்க. பாருங்கள், மசாலா எல்லா இடத்துலையும் நல்லா இறங்குற மாதிரி இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி நல்லா தடவி விட்டுக்கோங்க. இப்போ நம்ம எல்லா இடத்துலையும் நல்லா எல்லா ஃபிஷ் துண்டையும் இந்த மாதிரி மசாலா போட்டு தடவி எடுத்துக்கிட்டோம். இதை ஒரு 1/2 hour கழித்து நம்ம ஒரு இரும்பு தோசைக்கல்லில் நல்லா எண்ணெய் ஊற்றிட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிறோம். நல்லா 2 சைடுமே நல்லா மாற்றி போட்டு ஃப்ரை பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி இரும்பு கடாயில் பண்ணும்போது நமக்கு அந்த அளவுக்கு ஸ்டிக் ஆகாது. சீக்கிரமாகவும் பண்ணிடலாம், எண்ணெயும் அந்த அளவுக்கு எடுக்காது. நல்லா ஜூஸியாக இருக்கும். நல்ல மசாலாலாம் இறங்கி இந்த மாதிரி 2 சைடுமே பரட்டி விட்டுக்கோங்க. நீங்களும் வீட்டில் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. பாருங்கள், நம்ம இப்போ ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிட்டோம். நல்லா இருக்கும். நல்லா டார்க் கலராக வந்தப்புறம் எடுங்க. அதான் அந்த மசாலா ஃபுல்லாக அந்த மீனில் இறங்கியிருக்கும். டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். பாருங்கள், நல்ல டேஸ்டியான மீன் வறுவல் ரெடி ஆயிடுச்சு. ஐலா மீன் வறுவல். நீங்களும் வீட்டில் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட் எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி ட்ரை பண்ணிவிட்டு. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.